இப்ப ராவுத்தர் இப்ராஹிம் கூட பேசியிருப்பாரு. நான் விசாரிச்சேன். இல்ல உண்மையாவே கூப்பிடுறது இல்லையா? என்ன விஷயம்னு கேட்டா, ஒரு டிபேட் வைக்கிறாங்களாம். ஒரு ஒரு விஷயத்த வச்சு எடுத்து பேசுறாங்களாம். அப்போ வந்து என்னன்னா, பத்திரிகையாளர்களுக்கு, விருந்தினருக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. டிவி ஊடகத்துல இருந்து. ஃபோன் பண்ணி கேட்கும்போது, "அண்ணா இந்த டாபிக்னே நீங்க வந்துருங்கண்ணே" சொல்லி கூப்பிடுவாங்க. சரிப்பா வந்துடுறேன். யார் வராங்க? விஜய் கட்சியில இருந்து யார் வராங்கன்னு கேட்கறாங்களாம். இல்ல லோயலாமணி வருவாரு, ரமேஷ் வருவாங்க, இல்ல வீரா வருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க நான் வரலீங்க. வரது இல்லையா? ஏன் பயப்படுறீங்க? ஏன்? ஆதாரம் இருக்குன்னு எடுத்து காட்டினா பயம். நேருக்கு நேரா யதார்த்த அரசியல், மக்கள் அரசியல், கள அரசியலை பார்த்தா பயம். இவங்கெல்லாம் என்னன்னா கடந்த 40 50 வருஷமா ஜம்முன்னு பப்ஸ் கேக்கு தண்ணின்னு வச்சுக்கிட்டு விவாத மேடைன்னு சொல்லிக்கிட்டு இவங்களாலே உட்கார வச்சுக்கிட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத வாதத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையா இளைஞர் சக்தி இன்னைக்கு வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு மக்கள் முன்னாடி நாங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க நடக்கக்கூடிய இங்க 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 தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நாங்க பேசுறோம். என்ன நீங்க அரசியல் பேசுறீங்க? என்ன நீங்க மக்கள் பிரச்சனை பத்தி எல்லாம் பேசுறீங்க? அப்பெல்லாம் பேசக்கூடாது. நாகரிகமா பேசணும். என்ன நாகரிகமா பேசணும்? புள்ளி விவரத்தோட, அறிக்கைகளோட, குறிப்புகளோட, டேட்டாவோட நீங்க பண்றது தப்பு, நீங்க பேசிருக்கீங்க, நீங்க செய்யறது தப்பு நாங்க சொன்னா உங்களுக்கு அக்ரெசிவா பேசினா உங்களுக்கு கோவப்படுற மாதிரி தெரியுதா? வேற எப்படிங்க பேசணும்? நீங்களே சொல்லுங்க. அங்க மக்கள் வந்து தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க தேவையில்லாத டாபிக் எடுத்து வச்சு பேசுறீங்கன்னு கேட்டா உங்களுக்கு கோவம் வருது. புறக்கணிக்கிறாங்களாம். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க பாருங்க. இன்னும் அடுத்த கட்டம் மிகப்பெரிய லெவல் ஐடி விங் ஃபார்ம் பண்ண போறோம். நீங்களாம் தான் இந்த மீடியாவோட சக்தி, டிவி அது வேணும் இது வேணும்லாம் நீங்க நினைப்பீங்க. எங்களுக்கு மக்களோட ஆதரவு இருக்கு. இந்த சோசியல் மீடியா எறால தளபதி ரசிகர்கள்லாம் யாருன்றத நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். எங்களோட பிரச்சாரம் ஆன்லைன்லயும் இருக்கும், ஆஃப்லைன்லயும் இருக்கும். வீட்டுக்கு ஒருத்தன் இருக்கான் எங்களுக்கு, வீட்டுக்கு 2 பேர் இருக்காங்க எங்களுக்கு. அவன் பிரச்சாரம் பண்ணுவான், அவன் வீட்டுக்குள்ள இருக்க ஓட்டுகளை மாத்துவான். நீங்க வந்து எங்களோட செய்திகளை நீங்க புறக்கணிக்கலாம். எங்க தளபதியை வந்து போடாதீங்க சொல்லியிருக்காங்களாம், கேள்விப்பட்டேன். தளபதி பத்தி, விஜய் பத்தி எந்த நியூஸும் நீங்க கேரி பண்ணக்கூடாது, போடக்கூடாது சொல்லிட்டு எல்லா ஊடகங்களுக்கும் செய்தி போயிருக்கதா. அங்க மேல எப்படி? மேல பாசிச பாஜக மொத்த மீடியாவும் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல இவங்க பாயாச மீடியா, இந்த பாயாச திமுக மொத்த மீடியாவும் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. தளபதி வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. முன்னாடிலாம் ஒரு அறிக்கை வந்தா ஏகப்பட்ட கார்ட்ஸ் வரும். இப்ப அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டாங்க, வரத்தே இல்லை. புறக்கணிக்கிறாங்களாமா, அவாய்ட் பண்றாங்களாமா. மீடியாவுக்கும் போடணும் அடிக்கணும்னு ஆசை. ஏன்னா அங்க ஆளும் தரப்புல இருந்து மிரட்டல். என்ன பண்ணுவாங்க? புறக்கணிக்கிறாங்களாம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க பண்றது எல்லாமே எங்களுக்கு சாதகமா தான் நடக்கும், சாதகமா தான் இருக்கும். தொடர்ந்து நாம பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். இன்னும் அதிகமா பேசுவோம், இன்னும் வீரியமா பேசுவோம், இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம், கத்துக்கிட்டு பேசுவோம். நீங்க எங்களை தவிர்க்கவே முடியாது. தளபதியை இனி அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாது. அது உண்மை. நான் பல இடங்களை சொல்லிட்டேன். நீங்க வந்து வெறுத்து பேசுங்க, பிரித்து நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா தளபதியை தவிர்த்துட்டு இனி உங்களால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. திமுக எந்த அளவுக்கு பயப்படுதுன்றத சமீப நாட்களாக நாங்க பாக்குறோம். பெண்கள் பதிவு எழுதுறாங்க, ட்விட்டர்ல பெண்கள் பதிவு எழுதுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து எழுதக்கூடிய பெண்களுக்கு கமெண்ட்ஸ்ல என்ன மாதிரியான அவதூறுகள், என்ன மாதிரியான அபியூஸ்கள் வருதுன்றத நீங்க கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியும். ஒரு கூலிப்படையை இறக்கி விடுறாங்க, கண்டமேனிக்கு திட்டுறாங்க. நிறைய பேர் என்ன வந்து மெசேஜ் பண்ணாங்க, அண்ணா இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு. கண்டுக்காதீங்க, நாய் குலைக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பார்த்து தோண்டு போகவே கூடாது. நீங்க உங்க கருத்தை தைரியமா பதிவு பண்ணுங்க. நாம தப்பா பேசல, அசிங்கப்படுத்தல, அபியூசஸ் பண்ணல. இந்த அரசு செய்யக்கூடிய பிரச்சனைகள், இந்த அரசு செய்யக்கூடிய கொள்ளை அடிக்கிறது, இவங்க மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளை பத்தி மகளிர் அணி, ஐடி விங் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். குரலற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். நமது தளபதி அவர்கள் இருப்பார் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன்.